வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையை ஏற்று வரக்கூடிய கட்சிகளுக்கு 500 கோடி வரை பேரம் பேசப்படுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 5 கட்சிகளின் தலைமையேற்று திமுக கூட்டணியில் இருக்கின்ற தற்பொழுது ஒரு சூழலில் மீண்டும் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழக அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனையாக பாமக, தேமுதிக மற்றும் நாம் தமிழர் இந்த 3 கட்சிகளும் தமிழ்நாட்டில் தற்பொழுது இருக்கிறது. இதில் நிச்சயம் நாம் தமிழர் தனித்துதான் போட்டியிடும், கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். பாமக, தேமுதிக, அதிமுகவுடன் கூட்டணி கிடையாது. தற்பொழுது பாமக, தேமுதிகவின் கூட்டணி என்பது திமுகவிற்கு வர வேண்டும் என்ற ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும், இதற்கு விஜயகாந்த் அவர்களது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட 450 கோடி வரை கேட்பதாகவும், 20 தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா தொகுதிகள் என்று கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் 20 தொகுதிகள் எங்களால் கொடுக்க முடியாது, 5 தொகுதிகள் உங்கள் கேட்ட பணத்தை கொடுக்கிறோம் என்பதற்கு முன்வந்து விட்டார்கள். 20 தொகுதிகள் கொடுத்தாலும் நீங்கள் வெற்றியடைவது சாத்தியம் கிடையாது, உங்களது ஆதரவுகள் எங்களுக்கு வேண்டும் என்பதை திமுகவின் தலைமை தெரிவித்திருக்கிறது. பாமகவை பொறுத்தளவிற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுகவின் தலைமையில் கூட்டணிக்கு வந்துவிட்டார். ஆனால் பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கூட்டணிக்கு ஆதரவுகளை தெரிவிக்கவில்லை. பாமகவிற்குள் உட்கட்சி மோதல் இருப்பதன் காரணமாக என்ன செய்வதென்று தெரியாமல் பாமகவின் தொண்டர்கள் ஒரு குழப்பத்திலும் இருக்கிறார்கள். 500 கோடி வரை பேசப்படுவதற்கு காரணம் என்ன? பேசப்படுவதற்கு உண்மையான காரணம் என்ன? இதற்கு முன்னால் இப்படி திமுக செய்யவில்லையே என்ற கேள்விகளும் உங்களுக்கு எழலாம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக vs அதிமுக என்ற இரு தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சியை அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பு கடந்த 50 ஆண்டுகளாக நிலவி வந்தது. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் பதிவு செய்யப்பட்ட பிறகு ஆதரவுகளும் கூட்டணியில் அதிகாரங்கள் வழங்கப்படும் என்பதை விஜய் அவர்கள் முதல் மாநாட்டில் தெரிவித்ததற்கு பிறகு ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுக்கும் தற்பொழுது வரப்பிரசாதமாகவே பார்க்கப்பட்டது. தாவேகாவிற்கு செல்கிறார்களோ இல்லையோ, தங்களுடைய உண்மையான பலத்தை தற்பொழுது ஆளும் கட்சிகளுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் அதிகமான அழுத்தத்தையும் கொடுத்து வருகிறார்கள். இதற்காகத்தான் சுமார் 500 கோடி வரை பேரம் பேசப்படுவதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. எது எப்படியோ திமுக 500 கோடி ரூபாய் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாலும் வெற்றியடைவது உறுதியா என்பதை உண்மையான தமிழ் மக்கள்